இன்றைய வளர்ச்சி நிறைந்த அறிவார்ந்த தமிழ்நாடும் இல்ல, நாமும் இல்ல. சில நாட்களுக்கு முன்புதான் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டின வைக்கம் புரட்சியினுடைய 100 நிறைவு விழா கேரளத்தில் மிக சிறப்பாக கொண்டாடணும். கேரள மக்கள் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து பாராட்டுறாங்க. அதற்கு காரணம் இந்த ஈரோடு மண்ணினுடைய மைந்தரான தந்தை பெரியார் போட்ட அடித்தளம் தான் அதற்கு காரணம். பல புரட்சிகரமான தொடக்கம் விளைந்திருக்கக்கூடிய இந்த ஈரோட்டு மண்ணிலே நடைபெறக்கூடிய இந்த அரசு விழாவில கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படுகிறேன். உலகாகித உணர்வோடு இங்கே நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் இந்த நேரத்தில் ஒரு சோகம் எனக்குள் இருந்து வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கு. கடந்த வாரம் நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய EVK இளங்கோவன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த சோகம்தான் அது. தந்தை பெரியாரின் பேரனவர், ஒன்றிய அமைச்சரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா, மிக சிறப்பாக செயல்பட்டவர் EVK இளங்கோவன் அவர்கள். அவருடைய இழப்பு ஈரோடு தொகுதிக்கு மட்டுமல்ல, ஈரோடு தொகுதியின் மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இந்த மேடையில் இருந்திருந்தால் நம்ம திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை, செயல் திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லி இருப்பார். அவருக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இன்றைய நாள் இந்த விழாவின் மூலமாக 951 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 559 புதிய திட்டங்கள் திறப்பு விழா நடந்திருக்கு. 133 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 222 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 284 கோடியே 2 லட்சம் ரூபாய் அளவுக்கான நலத்திட்ட உதவிகள் 50,088 பேருக்கு வழங்கப்படவிருக்கிறது. மொத்தமாக சொன்ன 1368 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் விழாவாக இதனை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈரோட்டினுடைய நல்முத்து அமைச்சர் முத்துசாமி அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். பரபரப்போ ஆர்ப்பாட்டமோ இல்லாம நினைச்ச செயலை வெற்றிகரமாக நிறுத்தி காட்டக்கூடியவர் நம்முடைய அருமை சகோதரர் முத்துசாமி அவர்கள். இந்த நிகழ்வை இவ்வளவு பிரமாண்டமா நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய அமைச்சருக்கும், அதேபோல் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் IAS அவர்களுக்கும், மாவட்ட அரசு அலுவலர் தலைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கடந்த 3 ஆண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு நம்ம திராவிட மாடல் அரசு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளுடைய பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளமானது. அவற்றில் சிலவற்றை மட்டும் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன். மேற்கு மண்டல மக்களோட நீண்டகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் நாள் தொடங்கி வச்சோம். இதற்கு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 357 ஏரிகளுக்கு நீர் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட நகர் பகுதிகளில் 70 ஆண்டு காலமாக குடியிருந்து வரக்கூடிய 4191 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டிருக்கு. நத்தம் நிலவரி திட்டப்பணிகளுக்கான புதிய அரசாணையின்படி
2922 பட்டா வழங்கப்பட்டு இன்னும் அந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது.